நாங்கெல்லாம் கடைக்கு போய் உனக்கு பட்டு வேஷ்டி சட்டை, உமாவுக்கு பட்டு புடவை, பிளவுஸ் அது இது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். போறமேன்னு நம்ம பூஜாவுக்கு நிச்சயதார்த்த புடவை வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு பாரு, பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். தெரிஞ்ச கடை தான், சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, நானும் பூஜா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். பூஜா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா, நீங்க போய் நிச்சயதார்த்த புடவை வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனா மாப்பிள்ளை யாரு? ஏன் பரத், பூஜாவுக்கு எப்படிப்பட்ட புருஷன் வேணும், அவனுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும்னு எங்க எல்லாரையும் விட உனக்கு தான் நன்னா தெரியும். இதுவரைக்கும் உன் கண்ணுல அப்படி யாருமே மாட்டலையா? அப்படி யாராவது இருந்தா சொல்லு, உடனே பண்ணிடலாம் பரத். இல்லம்மா, உங்க தம்பி யூஎஸ்ல இருந்து வந்திருக்காருல்லம்மா. ஆமா, அவனுக்கு என்ன இப்போ? அம்மா, இப்போ எனக்கு வந்து என்னன்னா, நம்ம பூஜா இருக்கால, அவ வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டைப்மா. அது மட்டும் இல்ல, அவ வந்து ரொம்ப பொசசிவாக இருப்பா. அவ சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற கேரக்டர். மற்றவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப். மற்றவங்க சந்தோஷத்துக்காக ரொம்ப மெனக்கிடுவா அவ. அவங்களுடைய பாரங்களை தன் மேல இழுத்து போட்டுக்கிட்டு அவங்களுக்காக உழைப்பா அவ. அதனால அப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிற பூஜாவுக்கு அமைறவர் வந்து அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவரா அமையணும்னு நான் நினைக்கிறேன். பரத், பூஜாவோட அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட அவளை இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சு பாத்துப்பாளான்னு எனக்கு தெரியல.